ஹாய்! எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு ட்ரேட் எம்&க்யூல எடுத்திருந்தேன். அந்த ட்ரேடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன பேசிஸ்ல எடுத்தோம், எப்படி என்ட்ரி எடுத்தோம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒரு சின்னதா டேங்க் பண்ணணும். நான் இவ்வளோ தூரம் படிச்சு, இவ்வளோ தூரம் ட்ரேட் இவ்வளோ தூரம் பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு முக்கியமான ரீசன் 2 பேரு. அதில அருண், அன்பு இவங்க என்னுடைய கொலீக்ஸு. இவங்க 2 பேரும் தான் இந்த கான்செப்ட்ட நான் படிச்சு இது பண்றதுக்கு ஒரு மெயின் ரீசன். அதனால அவங்களுக்கு ஒரு சின்னதா டேங்க். சரி, ஓகே. டைரக்ட்டா நம்ம வீடியோஸ்குள்ள போயிரலாம். நான் எங்க எப்படி என்ட்ரி எடுத்தேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறதுக்காண்டி பார்க்கறதுக்காண்டி போயிரலாம். நான் எடுத்த என்ட்ரீஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேருந்து ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம். பிரைஸ் எங்க வந்துச்சு அப்படின்னு 1 ஹவர்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். 1 ஹவர்ல பார்த்தப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஹை இந்த ஹைய ரெஸ்பெக்ட் ஆயிருச்சு பிரைஸு. அப்போ என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எங்க இருந்துச்சு அப்படின்னா, இங்க தான் இந்த ஹைய தான் போய் எடுக்குங்கிற மைண்ட் செட்ல தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் செட் பண்ணேன். அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மாத்துனேன். மாத்துனதுக்கப்புறம் என்ன ஆனுச்சுன்னா, பிரைஸ் இந்த ஹை இந்த ஹைய பிரைஸ் ரெஸ்பெக்ட் ஆயிட்டு பிரைஸ் கீழ வந்துச்சு. ஓகே. அப்ப ஒண்ணு இந்த லோ எடுக்கணும். இல்லன்னா இன்டர்னல் ஏதாச்சும் லிக்விட் பில்ட் ஆச்சுன்னா, அங்க எடுத்துட்டு போகுங்கிற மாரி வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருச்சு அப்புட்ன்னா, பிரைஸ் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி பிளாக் கிரியேட் ஆயிருச்சு. இங்க பாருங்க, சின்னதா கன்சாலிடேஷன் நடந்துச்சு இந்த இடத்துல பிரைஸு. அந்த கன்சாலிடேஷன பிரைஸ் எடுத்துட்டு லிக்விடிட்டி பிளாக் கிரியேட் ஆயிருச்சு அந்த இடத்துல. இந்த இடம். பாருங்க, நல்லா தெளிவா தெரியுதா? அந்த சின்னதா கன்சாலிடேஷன் பிரைஸ் லிக்விடிட்டி பிளாக் எடுத்துச்சு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி இருந்துச்சு. அந்த டைம் ஃப்ரேம் நான் பார்க்காம விட்டாச்சு. அதனால அடுத்த டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்குங்கிறத பார்க்கலான்ட்டு அந்த டைம்ல என்ட்ரி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த டைம்ல தான் என்ட்ரி பார்த்தோம். இந்த கன்சாலிடேஷன் பிரைஸ் எடுத்துச்சு. இங்கேருந்து என்ட்ரி ஆகி பிரைஸ் மேலே மூவ் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் எடுத்த என்ட்ரி எங்க அப்படின்னா, 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருந்தேன். இங்க பாருங்க, இங்க தான் நான் எடுத்த என்ட்ரி இருக்கு. சிம்பிளா எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, பிரைஸ் மேலே 15 மினிட்ஸ் ரெஸ்பெக்ட் ஆகி பிரைஸ் கீழே வந்துகிட்டு இருந்துச்சு. இங்க பாருங்க, இது ஒரு சின்னதா ஒரு எம்எம்எஸ் இந்த இடத்துல பிரைஸ் வச்சுச்சு. வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பிரைஸ் பாருங்க, இந்த லோவ எத்தனை வாட்டி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இந்த லோவ இங்க ஒரு வாட்டி, இங்க ஒரு வாட்டி, திருப்பி பாருங்க இந்த இடத்துல ஒரு வாட்டி பிரைஸ் ரெஸ்பெக்ட் ஆச்சா? அதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லியிருக்கேன், பைக்கு போறதுக்கு முன்னாடி பையர் ஸ்டாப் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்கேனா? இங்க பாருங்க, இந்த இடம் ஒரு சின்னதா ஒரு எம்எஸ்எஸ் பண்ணானா? பண்ணதுக்கு அப்புறம் பிரைஸ் பாருங்க கீழ இறங்குச்சா? கீழ இறங்குனோனே இந்த லோக்கு முன்னாடி பாருங்க, பிரைஸ் பாருங்க இந்த இடத்துல மேல போயிருக்கு. திருப்பி இந்த இடத்துலயும் மேல போயிருக்கு. இந்த இடத்துல ட்ராப்பா உங்களுக்கு செயல்படுமா? அப்ப இந்த ட்ராப் ஏரியாவ பிரைஸ் எடுத்துச்சு. எடுத்துட்டு இந்த இடம் ஏன் மேல போனோம் அப்படின்னா, பிரைஸ் அந்த 1 ஹவர் கேண்டில் முடியறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரைஸ். சரி, ஓகே. 1 ஹவர் முடிஞ்சோனே பிரைஸ் இந்த லோவ எடுப்பான்னு வெயிட் பண்ணேன். பிரைஸ் இந்த லோவுக்கு கீழ ட்ரேட் ஆச்சு. இப்ப நம்மளோட எய்ம் எங்க பிரைஸ் திரும்புதுங்கிறத ஐடென்டிஃபை பண்றது தான் என்னோட எய்மா இருந்துச்சு. ஓகே, இந்த லோ எடுத்துருச்சு. ஃபர்தர் இந்த லோ கூட எடுக்கலாம்ல பிரைஸ். எடுத்துட்டு கூட பிரைஸ் திரும்பலாம். இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஆனா எந்த இடத்துல பிரைஸ் திரும்புங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்காண்டி வெயிட் பண்ணியிருந்தேன். பிரைஸ் இந்த லோவையும் எடுத்துச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆல்ரெடி கீழ இந்த இடத்துல லிக்விடிட்டி பிளாக் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல 15 மினிட்ஸ் கன்சால்டேஷன். இந்த இடத்துல லிக்விடிட்டி பிளாக் இருந்துச்சு. பிரைஸ் இந்த இடத்துல எடுத்துட்டு பிரைஸ் மேல போயிட்டு இருந்துச்சு. என்ட்ரி நம்ம எந்த இடத்துல போயிருப்போம் அப்படின்னா, அந்த 15 மினிட்ஸ்ல இந்த இடத்துல என்ட்ரி போயிருப்போம். அந்த சின்னதா கன்சால்டேஷன், கீழ ஃபுல்லா லிக்விடிட்டி பிளாக்கு. இந்த இடத்துல என்ட்ரி போயிருப்போம். பையர், செல்லர்ஸ் அடிச்சுட்டு என்ட்ரி எடுத்துட்டு திருப்பி மேல போயிருந்தாங்க. சரி, ஓகே. இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டி பிளாக் இருக்குங்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணோம். நான் எடுத்த என்ட்ரி இந்த லோ பிரைஸ் எடுத்துச்சு. எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு மைன்யூட்டா பாருங்க. பிரைஸ் எடுத்ததுக்கப்புறம் கீழ திருப்பி மேல போயிட்டு இந்த இடம் நடக்கும். இது இயர்லி பையர்ஸ காலி பண்றதுக்காண்டி இந்த வேலை நடக்கும். பிரைஸ் எப்போதும் பண்ணும் அக்ரெசிவா. ஒரு டைம் மேல போகும். திருப்பி அந்த லோவ எடுத்துட்டு பிரைஸ் மேல போகும். ஓகேவா? அப்ப பிரைஸ் பாருங்க, இந்த லோவ பிரைஸ் எடுத்துச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ட்ரி பேட்டர்ன் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு இன்டர்னலா ஒரு எம்எஸ்எஸ் நடக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, பிரைஸ் பாருங்க இந்த இடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லிக்விடிட்டி பிளாக் கிரியேட் ஆச்சு. இந்த ஹைல இருந்து நான் எப்போதும் எஃப்இஜியோட தான் சேர்த்து லிக்விடிட்டி பிளாக் மார்க் பண்ணுவேன். ஏன் இந்த கேஸ்ல நான் இத மட்டும் கடைசி இந்த கேண்டில்ல மட்டும் மார்க் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் எம்எஸ்எஸ் நடந்துருச்சு. ஓகேவா? இது ஒரு எம்எஸ்எஸ். பிரைஸ் அப்ப அக்ரெசிவா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ நான் என்ன சொன்னேன்? பை ஏறதுக்கு முன்னாடி பையர்ஸ இன்டியூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, இங்க பாருங்க. இந்த இடத்துல பையர்ஸ் ட்ராப் ஆயிட்டாங்க. அதாவது
இன்டியூஸ் ஆகி ட்ராப் ஆயிட்டாங்க. ப்ரைஸ் பாருங்க, இந்த இடத்துல கீழே மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல அந்த நேரத்தில் எப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போச்சு. அப்புறம் தான் திருப்பி வந்து இந்த லோவை எடுத்துச்சு. இந்த எஃப்இஜியில் ஏன் நான் சேர்த்து மார்க் பண்ணல அப்படின்னா, இந்த எஃப்இஜி ஆல்ரெடி ப்ரைஸ் எடுத்துருச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் எம்எஸ்எஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இந்த இந்த கேண்டில் தான் லிக்விடிட்டி பிளாக்காக செயல்படும். அதனால் இந்த கேண்டில் லிக்விடிட்டி பிளாக்காக மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணேன். என்ட்ரி கரெக்டாக நான் இந்த கேண்டில் ஹையிலே வச்சுட்டேன் என்ட்ரியை. இந்த கேண்டில் ஹையில் என்ட்ரி நம்மளுது. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லிக்விடிட்டி பிளாக்கோட லோ. ப்ரைஸ் பாருங்கள் அக்ரெசிவாக கீழே இறங்குச்சு. இந்த இடத்துல யாருமே என்ட்ரி போயிருக்க மாட்டாங்க. ஏன் என்ட்ரி போயிருக்க மாட்டாங்கன்னா, இது வந்து கேண்டில்ஸை வச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். டீப்பாக செல்லிங்கில் இருக்குது. இதில் எப்படி என்ட்ரி போகிறதுன்ட்டு என்ட்ரி போயிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் பர்ஃபெக்டாக என் கான்செப்ட் மேலே தெளிவாக இருக்கவும் நான் இந்த இடத்துல என்ட்ரிஸ் போனேன். இந்த இடத்துல 4 லாட் எடுத்திருந்தேன். அதோட ஃபோட்டோஸ் வந்து நான் பின்னாடி கடைசியாக ஆட் பண்ணுறேன். டார்கெட் வந்து எங்கன்னா 15 மினிட்ஸ் ஹைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட். நான் ஏன் இந்த ஹையை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு சில சமயங்களில் இந்த ஹை எடுத்துகிட்டே ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆயிரும். இந்த ஹைக்கு போகாது. அதனால் இந்த ஹையை நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணேன். ஓகேவா? ப்ரைஸ் அக்ரெசிவ் வந்து இந்த இடத்துல எடுத்துச்சு. எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆச்சு. இந்த ஹை போனோடனே என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் பிரேக் ஈவனுக்கு மாற்றிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்த பாருங்க. இங்கே தான் வந்து ட்ராப் எப்படி எப்படிலாம் செயல்படுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த ட்ரேடை வந்து நான் உங்களுக்கு மெயினாக காட்டினது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு இன்டர்னலாக எம்எஸ்எஸ் நடந்துச்சா? இங்கே பாருங்க, இந்த இடம் தான் ட்ராப் ஏரியா. இந்த ட்ராப் ஏரியா நான் வரைகிற எல்லா ட்ராப் ஏரியாவையும் ப்ரைஸ் எக்ஸ்பர்ட் ஆகி கீழே வந்திருக்கு பாருங்க. இந்த இடம் தான் நம்மளுடைய மெயினான இடம். இது வந்து எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல இறங்குவாங்களா? இங்கே பாருங்கள், ப்ரைஸ் கரெக்டாக போய் இந்த ட்ராப் எடுத்துச்சு. ப்ரைஸ் கீழே வந்துச்சு. திருப்பியும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இன்டர்னலாக ஒரு எம்எஸ்எஸ் நடந்திருக்கா? அப்போ வந்து மேலே செல்லர்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல என்ட்ரி ஆவாங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடம் ட்ராப் ஏரியாவா? இந்த ட்ராப் ஏரியாவை ப்ரைஸ் எடுத்துச்சு. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் பாருங்கள் கீழே வந்துச்சா? திருப்பியும் பாருங்கள், ப்ரைஸ் மேலே போச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு இன்டர்னலாக எம்எஸ்எஸ் நடந்திருக்கா? அந்த எம்எம்எஸ் மேலே தானே நம்மளுடைய எஸ்எம்சி ட்ரேடர் ஃபுல்லாக என்ட்ரி ஆவாங்க. அந்த இடம் பாருங்கள், இந்த இடம். இந்த இடத்துலையும் பாருங்கள், சின்ன ரெட் கேண்டில் விட்டுச்சா? அதுக்கப்புறம் தான் போய் டார்கெட் அடிச்சிச்சு. இதுதான் நம்மளோட ட்ராப் எப்படி எப்படிலாம் செயல்படுங்கிறத நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இங்கே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1:6.5 சம்திங். இது வந்து வெறும் ஒரு $70 தான் ரிஸ்க் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 470 சம்திங் டாலர்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இப்படி தான் நம்ம ஏன் நான் சொன்னேன், நான் ஒருக்கா இந்த ஹையை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணேன். இந்த ஹையை தொட்டதுக்கப்புறம் ப்ரைஸ் பாருங்கள் அக்ரெசிவாக கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், திருப்பியும் நம்ம இந்த ஹை எடுத்தோடனே இது டோட்டலாக எம்எஸ்எஸ் ஆயிடுச்சா? அப்போ பாருங்கள், இந்த லோ எடுக்கணுமா ப்ரைஸ், இந்த லோ எடுத்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் தான் ப்ரைஸ் பாருங்கள் மேலே போயிருக்கு. இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் எப்படி நம்ம கான்செப்ட் வச்சு ட்ரேட் எடுக்குங்கிறதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் கான்செப்ட். ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி பிளாக் எப்படி மார்க் பண்ணணுங்கிறத கற்றுக்குங்க. என்ன நான் என்ட்ரி பேட்டர்ன் சொல்லியிருந்தேனோ அதை டைம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸை இது பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டெலகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில்